மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, செய்முறை தேர்வுக்கு முந்தைய முற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மண்டலம் வாரியாக வந்து கொடுத்துருந்தாங்க. சென்னை மண்டலம், கோயம்புத்தூர் மண்டலம், சேலம் மண்டலம். ஸோ இந்த மண்டலம் வாரியாக வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான இன்டர்வியூ அதாவது உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஷி காவலர் மற்றும் தூய்மை பணியாளர், மசால்ஷி, வாட்டர்மேன் ஆகிய பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு எழுதிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முதல் கட்ட செய்முறை தேர்வுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் விட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான நேம் லிஸ்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க. யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க, அதாவது முதல் செய்முறை தேர்வுக்கான முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துல நடைபெறும்னா த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கம்பைன்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ், கேட் நம்பர் 4, ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட், கோயம்புத்தூர் 641018 இந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறும். எந்த தேதியில் இந்த நேம் லிஸ்ட் இருக்கிறவங்களாம் நடைபெறும் பார்த்தினாக்கா 14/7/2025 வரக்கூடிய திங்கக்கிழமையில் நேரம் காலை 9 மணிக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடைபெறும். ஓகேங்களா, நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும் போது உங்களுடைய பதிவு எண் இருக்குங்களா, அதனுடைய பதிவு எண், உங்களுடைய பெயர், உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் நேமு, உங்களுடைய பெயர் வந்து இருக்கான்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா எந்த மண்டலத்துக்குனா கோயம்புத்தூர் மண்டலம், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூருக்கான மண்டலம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா கொடுக்கப்பட்ட அந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸாம் உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வுக்கான கட்டத்தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது. ஓகேங்களா, இதில் உங்களுடைய பதிவு எண், ஓகேங்களா, பதிவு எண்ணும் ப்ளஸ் உங்களுடைய நேம் இந்த இனிஷியல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய அதாவது திங்கக்கிழமை அதாவது 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்முறை தேர்வுக்கான முதல் கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடைபெற போகுது. ஸோ முன்கூட்டியே போயிருங்க. காலை 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு வந்து நடைபெறும். தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை முழுமையாக படிச்சுட்டு போங்க. போகும்போது வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்வாளர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முற்கட்ட சான்றிதழ் சரிபார்க்க வரும்பொழுது தங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க்ஷீட், டிசி எல்லாமே கொடுத்தீங்களா, அதனுடைய ஒரிஜினல் மற்றும் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினலும் உங்களுக்கு கூட எடுத்துகிட்டு வரணும். ப்ளஸ் ஃபோட்டோஸ் காப்பீஸ் எது இருந்தாலும் எடுத்து வந்துடுங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்ட தகுதிக்கான சான்றிதழ்கள் சரியான அறிந்த பிறகே அவர்கள் செய்முறை தேர்வுக்கு தகுதியானவர்கள். உங்கள் சர்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து செய்முறை தேர்வுக்கும் வந்து அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது தவறாக ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்முறை தேர்வுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சான்றிதழை கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த கட்ட செய்முறை தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோராகவே போயிருங்க. 9 o'clockனா பிஃபோராகவே போயிருங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் உங்களுடைய நீங்கள் என்னென்ன செய்முறை அதாவது உங்களோட அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன முன்னுரிமைக்கு சில பேர் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா வந்து வீடியோ கேட்டகரியில் வரீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் ராணுவத்தை தான் அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னா மறக்காமல் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. 9 o'clock வந்து உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கிறவங்க வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க யாராவது இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விளைய ஹரிஜன்.